அதிகாரம் 12. அரசர் தாவீதின் பென்யமீன் குல ஆதரவாளர். தாவீது கீசின் புதல்வர் சவுலிடமிருந்து தப்பி தலைமறைவாய் சிக்லாகு என்னுமிடத்தில் தங்கியிருக்கையில் அவரிடம் வந்தவர்கள் இவர்களே. இவர்கள் போரில் உதவி செய்த ஆற்றல் மிகு படை வீரர்கள். இவர்கள் வில் வீரர்கள், கவன்கள் எறிதற்கும் வில்லினால் அம்பு எய்தற்கும் வலக்கை இடக்கை பழக்கமானவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் பென்யமீன் குலத்தவரான சவுலின் குடும்பத்தவர்கள். அவர்களுள் முதன்மையானவரான அகியேசர், யோவாசு இருவரும் கிபையாவை சார்ந்த செமாயாவின் புதல்வர்கள். அஸ்மாவேத்தின் புதல்வர்களான எசியேல், பெலலேற்று, பெராக்கா, அனத்தோத்தியரான ஏகு, 30 ஆற்றல் மிக்கவரும் 30 தலைவருமான கிபயோனியர் இஸ்மாயா, எரேமியா, யாகாசியேல், யோகனான், கெதேராவியரான யோசபாது, எலுசாய், எரிமோத்து, பெயேலியா, செமாரியா, அருபியரான செபத்தியா, எல்கானா, இஸ்யா, அசரியேல், யோவேசர், கோராகியரான யாசோபயாம், கெதோரியரான யோராகாமின் புதல்வர்கள் யோவேலா, செபதியா ஆகியோர். காத்துகுல ஆதரவாளர். போராற்றலும் படைத்திறனும் கொண்டு கேடயம், ஈட்டி ஆகியவற்றை கையாள்வதில் தேர்ச்சி பெற்று சிங்கத்தின் முகமும் மலைவாழ் கலைமானின் வேகமும் கொண்டிருந்த காத்தியர் சிலர் பாலைநில அரணில் இருந்த தாவீதிடம் வந்து சேர்ந்து கொண்டனர். அவர்கள் பின் வருபவர் ஆவர். தலைவரான ஏசேர், 2ஆமவர் ஒபதியா, 3ஆமவர் எலியாபு, 4ஆமவர் மிஸ்மன்னா, 5ஆமவர் எரேமியா, 6ஆமவர் அத்தாய், 7ஆமவர் எலியேல், 8ஆமவர் யோகனான், 9ஆமவர் எல்சபாது, 10ஆமவர் எரேமியா, 11ஆமவர் மக்பன்னாய். இவர்களே காத்தின் புதல்வர்களான படைத்தலைவர்கள். இவர்களில் சிறியவர் 100 பேருக்கும் பெரியவர் 1000 பேருக்கும் சமம். யோர்தான் ஆறு கரைபுரண்டு ஓடும் முதல் மாதத்தில் அதை கடந்து பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்து வந்த யாவரையும் கிழக்கேயும் மேற்கேயும் துரத்தி அடித்தவர்கள் இவர்களே. பென்யமீன் யூதா குல ஆதரவாளர். பென்யமீன் யூதா புதல்வர்களில் சிலர் அரணில் இருந்த தாவீதிடம் வந்தனர். தாவீது அவர்களை சந்திக்க வெளியே வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதான நோக்குடன் எனக்கு உதவி செய்ய வந்துள்ளீர்கள் என்றால் நான் உங்களை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். மாறாக குற்றமற்றவனான என்னை என் எதிரிகள் கையில் ஒப்படைக்கும் பொருட்டு வந்துள்ளீர்கள் என்றால் நம் முன்னோரின் கடவுள் அதை கண்டு தீர்ப்பு கூறட்டும் என்றார். அப்போது 30 தலைவராகிய அமாசாயை ஆவி ஆட்கொள்ளவே அவர், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள். ஈசாயின் மகனே, நாங்கள் உம்மோடு இருப்போம். வெற்றி உமக்கே வெற்றி. உமக்கு உதவி செய்வோருக்கும் வெற்றி. ஏனெனில் கடவுள் உமக்கு துணை நிற்கிறார் என்றார். அப்போது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு தம் படைக்கு அவர்களை தலைவர்கள் ஆக்கினார். மனாசே குல ஆதரவாளர். தாவீது பெலிஸ்தியரோடு சேர்ந்து சவுலுக்கு எதிராக போரிட செல்கையில் மனாசேருள் சிலர் அவரோடு சேர்ந்து கொண்டனர். பெலிஸ்திய தலைவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து, தாவீது தன் தலைவன் சவுலோடு சேர்ந்து கொண்டால் நம் தலை உருளும் என்று சொல்லி அவருடைய உதவியை பெறாமல் அவரை அனுப்பிவிட்டார்கள். தாவீது சிக்லாகுக்கு திரும்பி வந்தபோது மனாசேருள் 1000 தலைவர்களான அத்னாகு, யோசபாது, எதியவேல், மிக்கேல், யோசபாது, எலிகு, சில்தாய் ஆகியோர் மனாசே விட்டு அவரோடு சேர்ந்து கொண்டனர். அங்கே வந்த கொள்ளைக்காரரை முறியடிக்க இவர்கள் தாவீதுக்கு துணை நின்றார்கள். ஏனெனில் இவர்கள் அனைவரும் வலிமைமிகு வீரர்களாயும் ஆற்றல் மிக்க படைத்தலைவர்களாயும் இருந்தார்கள். இவ்விதமாக தாவீதுக்கு உதவி செய்வோர் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தனர். எனவே அவர்கள் கடவுளின் படையைப் போல் பெரும் படையானார்கள். தாவீதின் படைத்திரள் அட்டவணை. ஆண்டவரின் வாக்குறுதிப்படி சவுலின் அரசை தாவீதிடம் ஒப்படைக்குமாறு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்த படைக்கலன் தாங்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இதுவே. யூதா புதல்வரில் கேடயமும் ஈட்டியும் தாங்கி போர்க்கோலம் பூண்ட 1800 பேர். சிமியோன் புதல்வரில் போரிடத் தயாரான ஆற்றல்மிகு வீரர் 7100 பேர். லேவி புதல்வரில் 4600 பேர். ஆரோன் வழிவந்த தலைவரான
யோயாதா மற்றும் அவரோடு இருந்த 3700 பேர். ஆற்றல் மிகு இளைஞரான சாதோக்கு மற்றும் அவர் மூதாதை வீட்டை சார்ந்த அதிகாரிகள் 22 பேர். பென்யமீன் புதல்வரில் சவுலின் உறவினர் 3000 பேர். அவர்களில் பெரும்பான்மையோர் அதுவரை சவுலின் குடும்பத்திற்கு சார்பாய் இருந்தவர்கள். எப்ராயிம் புதல்வரில் ஆற்றல்மிகு வீரர் 20800 பேர். அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டில் புகழ் பெற்றவர்கள். மனாசையின் பாதிகுலத்தில் 18000 பேர். அவர்கள் தத்தம் பெயர் பட்டியலின்படி தாவீதை அரசராக்குவதற்கு வந்தவர்கள். இசக்கார் புதல்வரில் இஸ்ரவேல் செய்ய வேண்டியது இன்னதென்று குறித்த காலத்தில் அறிவுரை வழங்கி வந்த நுண்ணறிவு உடைய 200 தலைவர்கள் மற்றும் இவர்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டிருந்த இவர்களின் எல்லா உறவினர். செபுலோன் புதல்வரில் அனைத்து போர்க்கலன்களுடன் ஒரே மனதோராய் போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற வீரர் 50000 பேர். நப்தலியை சார்ந்த 1000 அதிகாரிகள் மற்றும் கேடயமும் ஈட்டியும் தாங்கிய 37000 பேர். தானை சார்ந்து போருக்கு அணிவகுத்து நின்ற 28600 பேர். ஆசேரை சார்ந்து போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற 40000 பேர். யோர்தானுக்கு அப்பால் ரூபன், காத்து, மனாசையின் பாதிகுலம் ஆகியவற்றை சார்ந்து அனைத்து படைக்கலன்களும் பூண்ட 120,000 பேர். இந்த போர் வீரர் அனைவரும் தாவீதை இஸ்ரேல் அனைத்திற்கும் அரசராக ஏற்படுத்துமாறு உறுதி பூண்டவராய் போர்க்கள அணிவகுப்பில் எபிரோனுக்கு வந்தனர். மேலும் எஞ்சியிருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே மனதுடன் தாவீதையே அரசராக்க விரும்பினர். அவர்கள் அங்கே தாவீதோடு உண்டு குடித்து 3 நாள் தங்கினார்கள். அவர்களுடைய உறவினர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தயார் செய்திருந்தனர். மேலும் இசக்கார், செபுலோன், நப்தலி நிலப்பகுதிகளில் அவர்களுக்கு அருகே இருந்தவர்கள் கழுதைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், மாடுகள் ஆகியவற்றின் மீது ஏராளமான அப்பங்கள், உணவுக்கான மாவு, அத்திப்பழ அடைகள், திராட்சைப்பழ அடைகள், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றையும் ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் மகிழ்ச்சியில் திளைத்தது.